whom, from whom. ஸோ whom அப்படின்னா யாரை அப்படின்ற அர்த்தம் வரும். இப்போ நம்ம தமிழ்ல நிறைய சொல்வோம் இல்லையா, யாரை நீ பார்க்குற, யாரை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு நிறைய கேட்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம whom யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், whom did you meet at the station? அப்போ ஸ்டேஷனில் நீ யாரை மீட் பண்ண அப்படின்னு கேட்குறோம். ஸோ யாரை அப்படின்னா நம்ம whom யூஸ் பண்ணுவோம். செகண்ட், to whom. to whom அப்படின்னா யாருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். நிறைய நம்ம கேள்வியும் கேட்போம். யாருக்கு இது, யாருக்கு அது, அந்த மாதிரி நம்ம நிறைய கேள்வி கேட்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம to whom யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், to whom should I give this letter? அப்போ யாருக்கு நான் இந்த லெட்டர் கொடுக்கணும் அப்படின்ற மீனிங் வரும். ஸோ to whom அப்படின்னா யாருக்கு அப்படின்ற அர்த்தம் வரும். from whom அப்படின்னா யாரிடமிருந்து அப்படின்ற அர்த்தம் வரும். யாரிடமிருந்து இது வந்தது, யாரிடமிருந்து அது வந்தது அப்படின்ட்டு நம்ம நிறைய கேட்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம from whom யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், from whom did you receive the gift? அப்போ யார்கிட்ட இருந்து நீ gift ரிசீவ் பண்ண அப்படின்ற மீனிங் வரும். ஸோ whom, to whom, from whom வச்சு நீங்க 3 சென்டென்ஸ் எழுதி காமெண்ட் பண்ணுங்க. English Cafe. We present you the perfect English.